அந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஒரு வாக்கு, அதாவது தேர்தல் திணைக்களம் தவறுதலாக அந்த வேட்பாளரின் வீட்டு முகவரியே அந்த செல்லுகின்ற முகவரியாக போட்டுவிட்டதால் அந்த வாக்கு என்பது அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டது. எனவே அது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அந்த ஒரு வாக்கு என்பது இந்த ஒரு தேர்தல் முடிவு செல்லுபடியற்ற அற்றதாக்கிவிட்டது. எனவே அந்த 3 தொகுதிகளிலும் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இவர்களுக்கு இருக்கின்றன. ஆனால் மொன்றியலில் போட்டி அதிகமாக இருக்கும். இந்த தேர்தல் என்பது காலத்தை கணித்து கொண்டு வரப்படுகின்றது. இதன் மூலம் ஒரு காத்திரமான பெரும்பான்மையை பெறலாம் என்ற நம்பிக்கையில் காணி கொண்டு வருகின்றார். அதற்குள் இடம்பெறும் சம்பவங்கள் சில வேளைகளில் அந்த தேர்தல் முடிவுகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வழிகளை சில வேளைகளில் வகுக்கலாம். அது சர்வதேச விவகாரங்களாக இருக்கலாம், உள் விவகாரங்களாக இருக்கலாம். தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான அந்த அனைத்து கனடா ரீதியிலும் எடுக்கப்பட்ட வாக்கில் தான் இந்த 45 விழுக்காடு லிபரல்களுக்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. இப்பொழுது நிலையில் ஒரு தேர்தல் நடந்தால் அவர்கள் 210 தொகுதிகளை இலகுவாக வெல்வார்கள் என்கிற நிலைமை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் என்பது நடைபெறுகின்றது. அந்த சொல்வதை செய்பவராக மாகாணியவர்கள் மாறியிருப்பதால் அல்லது யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த தான் விரும்பிய விடயங்களை நகர்த்தி செல்வதாக சர்வதேசத்தின் கவனத்தை கனடா மீது திருப்பியதாக இருக்கட்டும் அல்லது பல முதலீடுகளை கனடாவிற்கு கொண்டு வருவதாக இருக்கட்டும், அது மக்கள் மத்தியில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர் செய்த நடவடிக்கைகளும் அவருக்கு எதிராக காணியவர்கள் மேற்கொண்ட ராஜதந்திர நடவடிக்கைகள் நேரடியாக முரண்படாமல் வேறு பாதை தேடி அதன் மூலமான பலன்களை தேடி அதன் மூலமான வருவாய் முயற்சிகளை கொண்டு வருகின்ற பொழுது கனடா என்பது ஒரு நிரந்தர பொருளாதார அழுத்தத்திற்கு போகாமல் தப்பித்த ஒரு நிலை என்பது தற்பொழுது உறுதியாக்கப்பட்டு விட்டது. அதாவது உடனடியாக கனடா என்பது எக்கனாமிக் ரெசிஷன் எனப்படுகின்ற பொருளாதார முடக்கத்திற்கு அல்லது பொருளாதார மந்த நிலைக்கு செல்கின்ற தன்மை எதிர்பார்க்கப்பட்டது. அந்த தன்மை என்பது சற்றே தணிக்கப்பட்டு பொருளாதார சிக்கல்கள் இருக்கின்றன. அதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. விலையேற்றங்கள் இருக்கின்றன, விலைவாசிகள் கூடியிருக்கின்றன, வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் எதிர்காலத்திற்குரிய திட்ட நடவடிக்கைகள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றுக்கான ஒப்பந்தங்கள் கொண்டு வரப்பட்டு முதலீடுகள் கொண்டு வரப்பட்டு தொழில் முயற்சிகள் கொண்டு வரப்பட்டு குறிப்பாக கனடாவின் எண்ணெய் வளம் என்பது நிச்சயமாக கனடாவை ஒரு காத்திரமான நிலைக்கு கொண்டு வரும். அவ்வாறான நடவடிக்கைகளைத்தான் மக்கள் எடுத்து பார்க்கின்றார்கள். அது உண்மையிலேயே பொருளாதாரம் சார்ந்த மாற்றம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும்.